அன்பினர்களே, இன்று புதன்கிழமை மாலை ஒரு துக்ககரமான செய்தியுடன் கிளிநொச்சியில் நடந்த ஒரு செய்தியை ஒரு அன்பர் எமக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த செய்தியை சற்று வாசிப்பதும் எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றாலும் அந்த செய்தியை பற்றி சொல்வோமா? தகப்பன் வந்தால் பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு நான் போய்விடுவேன் என்று ஏக்கத்தோடு உயிர் பிரிந்த ஆனந்த சுதாகரின் தாயார். இதை நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை? அதாவது அண்மையில ஆனந்த சுதாகர் மனைவி காலம் சென்றார். அதை இந்தியாவில் பரவில் மாறது போன்று ஜெயிலில் இருந்து வெளிக்கடை ஜெயிலில் இருந்து அவர் வந்து அந்த இறப்பில் கலந்து கொண்டார். அவர் 2 பிள்ளைகளும் கட்டிப்பிடித்து அழுத காட்சிகள் கிளிநொச்சியின் சம்பவம் மிகப்பெரிய ஆரவாரமாக வடகிழக்கில் பார்க்கப்பட்டது. இதயமுள்ள அத்தனை ஜென்மங்களாலும் அது பார்க்கப்பட்டது. 17 வருடங்களாக சிறையில் வாடும் தந்தை தாயும் ஏற்கனவே இறந்து விட்டார். இப்போது இருந்த ஒரே ஆதரமான பாட்டியம்மாவும் அந்த பிஞ்சு பிள்ளைகளை தவிக்க விட்டு இறைநடி சேர்ந்து விட்டார். கிளிநொச்சி வைத்தியசாலையில இந்த பையன் ஆனந்த சுதாகரின் தாயார் காலமாகிவிட்டார், 75 வயதுடன். அந்த தாயார் தான் இந்த 2 ஒரு பையனும் ஒரு சின்ன பெண்ணையும் பாதுகாத்து வந்தவர். மிகப்பெரிய சோகமான சம்பவம். பல சம்பவங்கள் இருந்தாலும் நமக்கு இந்த செய்தி வந்துட்டு அதை நாமள தட்டி செல்ல முடியலைங்க. எவ்வளவோ நாட்டுக்கு நடந்தாலும் இந்த செய்தியை நம்மகிட்ட ஒரு முக்கியமான நபர் பாரம் பண்ணிட்டார், இதை கொஞ்சம் சொல்லிடுங்க. அதனால் இந்த செய்தியை சொல்லுவதும் நமக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையில்தான் இந்த செய்தியை நாம் உங்களிடம் எடுத்து வந்திருக்கின்றோம். தமிழ் அரசியல் கைதியாக ஆனந்த சுதாகர் சிறைக்கு சென்று 17 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவர் ஒரு ஆயுள் கைதியாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்ததாக கைது செய்யப்பட்டு அவருக்கு தீர்ப்பும் அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அப்பீல் பண்ண இயலாம போயிட்டு, அதனால இவர் ஆயுள் கைதியாக தான் இருக்கிறார். ஜனாதிபதியாக பார்த்து இதற்கு ஏதாவது பாவ மன்னிப்பு கொடுத்தா தான் உண்டும். அதை நான் கிட்ட சொல்ல வாரம். நாம இது குறித்து இன்றே உடனடியாக சில ஜேவிபி உயர்மட்டத்துடன் பேசிய போதும் சில தகவல் சொல்லி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஒரு பொது விடயத்தில் நாம ஜேவிபியின் உயர்மட்டத்தை நெருங்க முடியும். இந்த மாதிரி இதே நேரம் நம்ம மீன்பிடியலாக அமைத்திருக்கிறாளே சந்திரசேகர்லாம் போனுக்கே தூக்க மாட்டாங்க. நல்லறிங்க வாழ்த்துக்கள் நல்லறிங்க. நாட்டுல நல்லது செஞ்சா ஓகே, நம்ம போனுக்கு எல்லாம் ஏங்க நீங்க ஆன்சர் பண்ண தேவையே கிடையாது. ஆனால் இந்த விடயங்கத்துல அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் பல இருக்குது. இந்த விடயத்தில் ஜனாதிபதியும் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டார் என்பதையும் நாம் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். தமிழ் அரசியல் கைதியாக ஆனந்த சுதாகர் சிறைக்கு சென்று 17 ஆண்டுகள் கடந்து விட்டன. கணவரின் பிரிவு துயரால் மனம் வாடி நோய்வாய்ப்பட்டிருந்த ஆனந்த சுதாகரின் மனைவி கடந்த 2018ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அதிலே 7 ஆண்டு போயிட்டா. தனது 36 வயதில் அவர் இறந்திருக்கிறார். அதுவும் ஒரு பரிதாபத்துக்குரிய செயல்தான். மனம் உடையும் தானே. நல்ல இருந்த நேச பாசம் இருந்ததுண்டா அது உடையும். சும்மா காசு பணத்தாக ஒட்டிக்கிறார்களுக்கெல்லாம் என்னதை சொல்லன்று இருக்கும். நல்லாட்சி காலத்தில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆனந்த சுதாகரின் பிள்ளைகளை சந்தித்து அவர்களது தந்தை விரைவில் விடுவிக்கப்படுவார் என்று அண்ணாச்சி ஒரு வாக்குறுதி. அதெல்லாம் போய் அரசியல்வாதிட வாக்குறுதி எல்லாம் சும்மா காத்துல கற்பூரம் பறக்கிறா போலாங்க. அதெல்லாம் நாங்க நம்ப கூடாது. நான் அதுல நம்பவே மாட்டேன். வாய் அது நாரவாய், இது வேற வாய். எனினும் இப்போது ஜனாதிபதியாக இருக்கும் அனுரகுமார வரை விடுதலை சாத்தியமாகவில்லை. அது வராது. ஏனெனில் நிச்சயமாக அனுரகுமார எந்த ஒரு தமிழ் கைதிகளுக்கும் அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அதுக்காக பின்னுக்கு சொல்ல வாரம் என்று அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அதுதான் காரணம். அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இவரு சிறையில இருந்து விடுதலை பண்ணி ஒன்று நடக்க போறோம்ல, ஆனால் அது பிள்ளை, அது உண்மை, அது கரெக்ட். நானும் சரின்னு தான் சொல்லுவேன். தாய் இல்லை, தந்தை இல்லை, சிறையில் என நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த பிள்ளைகளை தனது 75 வயதான தளர்ந்த வயதிலும் அரவணைத்து வந்தார் அவர்களின் பாட்டி கமலம்மா. முதுமையின் சுமையும் நோயின் வேதனையும் மாற்றிய போதும் தன் பேர பிள்ளைகளுக்காகவே அவர் தனது உயிரை பிடித்து வைத்திருந்தார். அப்படிதான் சொல்லணுமாதான். கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பயனின்றி புதன்கிழமை இரவு லாஸ்ட் நைட் 10 மணி வாக்குல இறந்திருப்பதாகவே எமது அந்த கிளிநொச்சி செய்தி தெரிவிக்கின்றது. நிறைவேறாத கடைசி வரை ஆசை, அந்த அம்மாட ஆசையை பத்தி சொல்லுவோமா? சில நாட்களுக்கு முன்பு அவரை சந்தித்த சிலரிடம்
பாத்திக்கிறாங்க போவாங்க பாவ பார்த்து கண்ணீர் மல்க அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் எம் அனைவர் நெஞ்சையும் உலுக்குகின்றன என்றும் அந்த செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். தகப்பன் ஆனந்த சுதாகர் தகப்பன் வந்தால் பிள்ளைகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் நிம்மதியாக போய் விடுவேன், இவர்களும் அவரை விடுறாங்கள் இல்லை, என்னவன் தம்பி சொல்றாங்கன்னா நம்ம வெகுளித்தனமா கேக்குது. தன் மகன் விடுதலையாகி வருவான், பிள்ளைகளை அவனிடம் ஒப்படைக்கலாம் என்று அந்த தாய் ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் விதி அதை அனுமதிக்கவில்லை. பிள்ளைகளை யாரிடம் ஒப்படைப்பது என்ற ஏக்கத்துடனும் கவலையுடனுமே அந்த ஆத்மா பிரிந்திருக்கின்றது. அந்த ஆத்மாவுக்காக நாம் எமது ஆழ்ந்த இரங்கலையும் இங்கு நாமல் சமர்ப்பிப்போம். சச்சித் ஆனந்த சுதார் என்பவர் 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு, அதாவது யுத்த நிறுத்த இந்த யுத்த முடிவுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக கைது செய்யப்பட்டு இலங்கை கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் உள்ளார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதான அரசியல் கைதியில் ஒருவர் ஆவார். இந்த ஆனந்த சுதாகர் கைது மற்றும் தண்டனை அவர் 2008 கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது கொழும்பு மகசின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போதைய நிலை அவர் தொடர்ந்து சிறையில் தான் உள்ளார். சமீபத்திய செய்திகளாக அவரது மனைவி 2018 உயிரிழந்தார். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் கடந்த கால அரசாங்கங்கள் விட்டு கொடுப்புடன் செயற்படவில்லை என்ற ஆதங்கம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று சில மாதங்கள் கடந்து விட்டது. பழைய செய்தி சொல்றாங்க. 2009ஆம் ஆண்டு இந்த நாட்டின் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த சுமார் 12,000 வரையிலான முன்னாள் போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். அவர்கள் புனர்வாழ்வின் பின் சமூக மயமாக்கப்பட்டு தற்பொழுது மக்கள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இதே கால பகுதியிலும் இதற்கு முன்னரும் இராணுவம் சுற்றி வளைப்புகளின் போதும் போலீசாரின் தேடுகளின் போதும் புலனாய்வர்களின் செயல்பாட்டின் மூலமும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு உதவினார்கள் அல்லது அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலும் பலர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்றும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10-15 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இவ்வரசியல் கைதிகள் சிலருக்கு எதிராக இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுதான் உள்ளது. அரசியல் கைதிகளை பொறுத்தவரை அவர்கள் சிறை கூடங்களில் இருப்பதாலும் அவர்கள் மீதான விசாரணைகளின் போது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்களாலும் உள ரீதியாக கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார். அவர்கள் தமது வாழ் நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களது குடும்பங்களும் தமது பிள்ளைகள் கணவன்மார் அப்பா வருவார் என்ற ஆதங்கத்துடன் தினமும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றனர். கணவர் ஆயுள் கைதியாக தண்டனை விதிக்கப்பட்டதை எண்ணி எண்ணி பிஞ்சு குழந்தைகளை எப்படி ஒரு ஆண் துணைகின்றையும் குடும்ப தலைவனின் துணைகின்றையும் வளர்த்து எடுக்க போகிறோம் என்ற ஏக்கத்தில் செவிதறையாது குழம்பிய நிலையில் நோய்வாய்ப்பட்டு அரசியல் கைதி ஆனந்த சுதாகரின் மனைவி யோகராணி என்ற இளம் யுவதி 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி மரணத்தை தழுவினார். பால்மனம் மாறாத பிஞ்சு குழந்தைகள் 2 நிற்கதியாக்கி விட்டு தாய் மரணத்தை தழுவி கொள்ள தந்தை சிறை கூண்டுக்குள் முடங்கி போனார். குடும்ப சூழலை சற்றும் கணக்கில் எடுக்காத அரசு நிர்வாகம் மனைவியின் இறுதி கிரிகளில் பங்கேற்பிற்கு 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி பரவல் வழங்கியிருந்தார்கள். அது கூட சற்று நிம்மதி என்றுதான் நான் சொல்லுவேன். தனையன் தாயின் சிதைக்கு கொள்ளி வைப்பதற்காக இடுகாடு செல்கையில் தந்தை சிறைக்கூடம் செல்வதற்கு வாகனம் ஏறினார். பாலையை செய்வதறியாத தந்தையின் காலடி தடம் பற்றி அதே சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய சம்பவமும் பதியாகியது. கண்டவர்கள் ஒரு கணம் செய்வதறியாது விக்கித்து நிற்க போலீசார் உட்பட அனைவரது நெஞ்சங்களும் மனசாட்சியை உலுப்பி எடுக்க தங்களை அறியாமலேயே தங்கள் கடமையை மறந்து அவடுமையே கண்ணீர் சிந்திய வரலாறும் அங்கு பதியப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அனைவரது மனத்திலும் ஈரத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையிலும் கடந்த 2008ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 9 ஆண்டுகள் மகசின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை விடுக்கப்பட்ட அரசியல் கைதியாக ஆனந்த சுதாகரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து கருணை மனுக்கள் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன.
அதையெல்லாம் அரசு கண்டுகொள்ளவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தில் என பல்வேறு தரப்பினரும் போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர். அப்போது வடக்கு முதலமைச்சராக இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆனந்த சுதாகர் மீது கருணை காட்டுமாறும் ஒரு கடிதம் அவர்கள் எழுதியிருந்தார்கள், அனுப்பியிருந்தார்கள். அப்போதைய அரசாங்கத்தின் வர்த்தக தொழில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்களும் ஆனந்த சுதாகரின் விடுதலை தொடர்பில் குரல் கொடுத்திருந்தனர். ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் கூட ஜனாதிபதியிடம் தமது அப்பாவை விடுதலை செய்யுங்கோ மாமா என உருக்கமாக கோரியிருந்தார்கள். இதுவும் சற்று மன வருத்தம் தரக்கூடிய விடயமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அவை கருத்தில் எடுக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் பலரை சிறைச்சாலையிலேயே இழந்திருக்கின்றோம். இன்று அவர்களின் வருகைக்காக இயங்கி தவிக்கும் அவர்களது குடும்பங்களையும் இழந்து வருகின்றோம். இதனை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆனந்த சுதாகர் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படும் என்ற கோரிக்கையும் தமிழ் தரப்பால் வெளிவந்திருக்கின்றது. அதற்காக தமிழர் தலைமைகளும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஓரணியில் அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். கடந்த டிசம்பரில் கூட அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றிருந்தது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். நாம் அறிந்த வகையில் இப்பொழுதோ இந்த செய்தி போயிட்டு தானே, அரச கைதியாக ஆனந்த சுதாகரனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மக்கள் கையெழுத்து போட்டு கிளிநொச்சி எங்கும் பொதுச்சந்தை போராட்டம், இப்படியெல்லாம் பல விடயங்கள் நடந்து வருகின்றிருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த விடயம் குறித்து நாங்க பேச சொல்ல மாட்டோம். ஜேவிபியின் ஒரு மிக 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 உயர் மட்டத்துடன் இது இன்று நண்பகலே நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் சொல்லும் விடயம், ஒரு சுதாகரை விடுவது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஆனால் இதற்கு நீங்க ரெடியானு கேட்கிறாங்க. எப்படி? ரெண்டு விதம் இருக்குது. ஏற்கனவே மரண தண்டனை கைதிகள், அதாவது பாலியல் மற்றும் கொலைகள் குறித்து படைகளை சேர்ந்தவர்களும் உள்ளுக்கு இருக்கின்றார்களா இல்லையா? அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுள் தண்டனை கைதி சுதாகரனை விடுவித்தால் ஒரு போராட்டம் எடுக்கப்படும். விடுங்க விடுங்க, எங்க வேறது இந்த ரட்னசிரிய விடுங்க, பாலச்சந்திரா விடுங்க, இப்படி என்று ஒரு போராட்டம் எழும்பும். எப்படி எழும்பும்? அரசு தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாம் இந்த விடுதலை செய்து வருகின்றது. இந்த நாட்டுக்காக போராடிய சிங்கள படையினை மட்டும் உள்ளுக்கு வச்சிருக்கின்ற அமளிதுமொழி வருமா வராதா? வரும், நிச்சயமா வருமுங்க. இந்த ஆட்சியில ஆயுள் கைதி எல்லாம் ஜனாதிபதி விடுற மாதிரி இல்லை. ஏனெனில் அவங்க, அதாவது அங்க ஏற்கனவே அந்த நம்ம டாக்டர் கிருசாந்தி விடயமாகவும் உள்ளுக்கு இருக்கானு இல்லை, அவனெல்லாம் விட வேண்டி வருமே. இதாங்க பிரச்சனை. இப்ப நம்ம இந்த சிறுவன் சிறுமிய பிரச்சனையை பாக்குறோம். இந்த ஆனந்த சுதாகர இப்போதைய அரசாங்கம் அப்போது விட்டுருக்கணும். இப்போதைய அரசாங்கம் பாவ மன்னிப்பு கூட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கு விடுதலையாக்கப்பட்டால் அதுக்குள்ள ஆயுள் கைதியாகவும் ஆமிகாரம் இருக்கானா இல்லையா? மரண தண்டனை கைதியாக இருக்கு, அவனையெல்லாம் விட வேண்டி வருமே. என்ன செய்ய போறீங்க? அப்ப இங்க தமிழ் மக்கள் கோவிப்பாங்கல்ல. ஒருவரை மட்டும் விடுதலை செய்யல. அது ஜனாதிபதி ஏதோ ஒரு வகையில இந்த சுதந்திர தினங்கள் அல்லது பொது தினங்கள், ஏதாவது அது இந்த புத்தர் தினங்கள் எல்லாம் வரும்போது அவர் விடலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குது. இங்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஆனந்த சுதாகர விடுதலை செய்யப்பட்டால் தெற்கு எங்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிடிக்கும். எங்க பசங்களையும் விடுங்க, எங்க கணவன்மாரையும் விடுங்க போராட்டம் வருமா வராதா? இதைத்தான் அரசாங்கம் சொல்லுது. அரசாங்க தரப்பால சொல்லப்படுற காரணம் சுதாகர விடுற ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுதான் பிரச்சனை. அவரை விட்டால் இங்கு 10 சிங்கள கைதிகளை விடணும், பரவாயில்லையா? இதுக்கு நாம எல்லாம் சம்மதிக்க போறோமா? செய்ய வழி இல்லை. அப்படியானால் இங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் விடுதலை வேண்டி போராடுவார்கள், அவர்களும் மனு கொடுப்பார்கள், ஜனாதிபதி கருணை காட்டணும். அப்ப சிங்கள சிப்பாய்களையும் விடுதலை செய்யணும் இல்லையா? அங்கதான் உதைக்குது. அதனால தான் இந்த கேஸில் அரசாங்கம் கண்டுகொள்ளாது என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். இதுக்கு பிறகு நாம் இந்த செய்தி குறித்து பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அரசாங்கம் ஒருவரை சமாளிக்க போனால் மிகப்பெரிய வில்லங்கம் எழும்பும். அரசாங்கம் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிற? இதுக்கு பதில் கொடுக்கலுமா? இந்த விடயம் சற்று மனசுக்கு சங்கடமான ஒரு பிரச்சனை என்றாலும் கூட, இந்த ஆனந்த சுதாகர் மட்டுமல்ல, சில கைதிகளை, ஆயுள் கைதிகளை அரசியல் போராளிகள் என்று சொன்னாலும் அரசாங்கம் அவங்கள பயங்கரவாதின்னு தான் சொல்றாங்க. ஏனெனில் அவங்க விடுதலை செய்ய போனா இங்க உழுகிற சிப்பாயிர குடும்பம் எல்லாம் ரோட்டுக்கு வந்துருங்க. இப்பதானே, அதாவது அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஊதுபத்தியை எடுத்து விடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களே.
அங்க அதை தான் நான் பார்க்கணும். நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு மெழுகுபத்திய ஊதுபத்தியை எடுத்து விடுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறார்கள் இந்த இனவாதிகள். அப்ப நாம பாவுண்ணியம் பார்த்து இந்த ஆனந்த சுதாகர மாத்திரம் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சிங்கள கைதிகளையும் சேர்த்து விடுதலை ஆக்கினால் அங்கிட்டு உள்ளுக்கு இருக்கானே ஆயுள் கைதியாக நிறைய சிங்களம் நிறைய கிடக்குது. அப்ப அது ஒரு பிரச்சனை வரும். உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு கலவரமும் வரலாமா? எப்படி தமிழ கைதியை விடுறாங்க, நம்ம கைதியை விடலான்னு தூளுக்கு ஒரு எரிச்சல் ஜேலஸ் வந்து அங்குள்ள தமிழ் கைதிகளும் தாக்கப்படலாம். இதெல்லாம் அரசாங்கம் எப்படி எடுக்குது பாத்தீங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி பார்த்தது என்ன பிரச்சனை அதை விட கேட்கறல சரி இதுல என்ன பிரச்சனைக்குன்னு கேட்க போனா இதைத்தான் சொல்றாங்க. இது உண்மையான பிரச்சனை தான் எனக்கும் விளங்குது. ஏனெனில் இதுல இப்ப நம்ம மீன்பிடி அமைச்சர் எல்லாம் சொல்லி ஓரளவு கருணை காட்டி பாவம் மன்னிப்பு கொடுத்து விட்டால் எதிரணி முற்று முழுதாக அம்படிப்பான்னு அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிடும். ஆகையினால இந்த விடயத்திலே அரசாங்கம் ஒருபோதும் விட்டு கொடுக்காது, விடுதலை செய்யாது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லி ஒரு துக்ககரமான செய்தியை உங்களிடமும் பயந்தெழுதி விட்டேன். நமது கிளிநொச்சி அன்பரும் சந்தோஷம் அடைந்திருப்பார். இந்த செய்தியை ஒரு பொது மேடைக்கு கொண்டு வந்து விட்ட என்ற திருப்தியுடன் நன்றி, விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.